இதில் சொல்கிறதுக்கு ஒரு வெட்கமும் இல்லை. இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எப்பேற்பட்ட கடனும் ஒரு நிமிடத்தில் அடைஞ்சிரும். அது உங்களுக்கு அடைய போகுது. அப்போ ஒரு அதிசயம் ஏற்படும். நான் காத்திருக்கணுமா? காத்திருந்தால் ஒன்றும் நடக்காது. முயற்சி பண்ணுங்கள். எப்படியாவது உங்களுடைய அறிவை முயற்சி பண்ணுங்கள். எனக்கு இது நல்லா தெரியும் சார், நான் வேணால் ஃப்ரீலான்ஸாக இதை பண்ணலான்னு இருக்கேன், நான் இப்படி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஒரு கம்பெனியில் பார்ட் டைமில் வேலை கிடைக்குமான்னு பார்க்குறேன். எந்த முயற்சி பண்ணாலும் அது வெற்றி பெறும். காரணம், தனாதிபதி கடனை அடைக்கிறவர் வீட்டில் இருக்கார், கடனை கொடுக்குறவர் வீட்டில் இருக்கார், கடனை கொடுக்குறவர் தனாதிபதி வீட்டில் இருக்கார். சரி, இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் சார், ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசிநாதன். மேஷராசி அன்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த ராசிநாதன் நல்லா இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உள்ளத்தனையது உயர்வு மாந்தருக்கு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த குளத்தினுடைய தண்ணீர் அளவு தான் அந்த தாமரையாம். இந்த மாதிரி உள்ளத்தின் அளவு தான் மனதின் நீளம், வாழ்வின் நீளம். அப்போது ராசிநாதனுடைய சிறப்பு இருந்தால் மற்ற எல்லா பாயிண்ட்டையும் கீழ்ச்சி போடலாம். ராசிநாதன் சிறப்புனா நீங்கள் டான்னு அர்த்தம்.